Hello guys, இந்த வீடியோல chapter 2 of BSc பாரதிய சாக்ஷிய அதிநியம் உள்ள இருக்க chapter 2 பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோல introduction and section 1 and 2ல என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்திலாம் பார்த்தோம். சோ டெஃபினிஷன்ல என்னென்ன சொல்லிருக்காங்க and அதுக்கான மீனிங்ல என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். சோ இந்த வீடியோல அடுத்த உள்ள chapter அதாவது relevance of facts அதுல என்னென்ன சொல்றாங்க, சோ அது ரிலேட்டடா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து certain termsக்கான டெஃபினிஷன் அப்படின்றது நல்லா புரிஞ்சா மட்டும்தான் இந்த சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சாப்டர் மட்டும் இல்லை இந்த என்டையர் பாரதிய சாக்ஷி அதிநியமிலே என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது இந்த certain terms புரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஃபுல்லா உள்வாங்கிக்க முடியும். ஸோ அது என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் அப்படின்னா என்னன்றது தெரியணும், அண்ட் தென் வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னா என்னன்றது தெரியணும், அண்ட் தென் வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட்னா என்ன அப்படின்னும் தெரியணும். ஸோ இந்த மூணு டேர்ம்ஸுக்கான மீனிங் என்னன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால ஃபர்தராக இந்த பாரதிய சாக்ஷி அதிநியம் 2023 நம்மளால படிக்கவே முடியும். ஸோ செக்ஷன் 2F ஆஃப் பிஎஸ்சியில் வந்து இந்த ஃபேக்ட்டுக்கான டேர்முக்கான டெஃபினேஷன்றது கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எனிதிங் தட் கேன் பி ப்ரிசீவ்டு பை சென்ஸ், அதாவது வந்து பார்க்குறதுனாலையோ சீன், ஹியர்டு, டச், டேஸ்ட், ஆட், ஸ்மெல். ஸோ இந்த மாதிரி நம்மளோட உணர்வுனால நம்ம ஃபீல் பண்ணுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம பார்க்குற விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம கேட்குற விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம உணர்கிற விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஃபேக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து அ பர்சன்ஸ் மென்டல் கண்டிஷன், அதாவது வந்து ஒரு பர்சனோட இன்டென்ஷன் அண்ட் நாலேஜ், ஒரு பிலீஃப் எல்லாமே ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபேக்ட்ஸ் அப்படின்றது அ பர்சன் வாஸ் ப்ரெசன்ட் அட் அ க்ரைம் சீன். ஸோ வந்து ஒரு பர்சன் அப்படின்றவர் ஒரு க்ரைம் சீன் நடக்கிற இடத்துல இருக்கிறாரு, அண்ட் தென் வந்து ஒரு கன் வந்து ஷூட் ஆகிறத அவர் கேட்குறாரு, அதுவுமே ஒரு ஃபேக்ட் தான். அண்ட் தென் மென்டல் ஃபேக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அ பர்சன் இன்டென்ஷன் டு கமிட் அ க்ரைம், அண்ட் தென் வந்து அ பர்சன் பிலீவ் அ ஸ்டேட்மெண்ட் டு பி ட்ரூ. ஸோ இதுவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா நடக்கிற விஷயங்கள், நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம கேட்குற விஷயங்கள், நம்ம உணர்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு வகையில் ஒரு ஃபேக்ட் தான். ஸோ இந்த இடத்துல இது நடக்குதுன்னா அது ஒரு ஃபேக்ட். ஸோ இது இல்லஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்கும்போது ஃபேக்ட் தட் ஏ ஹியர்ட் பி ஸ்க்ரீம்ஸ் இஸ் அ ஃபேக்ட், அதாவது வந்து ஒரு ஏ அப்படின்ற ஒரு பர்சன் வந்து பி அப்படின்ற ஒரு பர்சன் வந்து கத்துறத இல்லை அலறத வந்து கேட்குறாரு. ஸோ இதுவுமே வந்து ஒரு வகையில் ஒரு ஃபேக்ட் தான். அண்ட் தென் வந்து ஏ அப்படின்றவர் வந்து ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறாரு அப்படின்னா அதுவுமே ஒரு ஃபேக்ட் தான். ஸோ இந்த ஃபேக்ட் அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த ஃபேக்ட் அப்படின்றது கோர்ட்டில் வந்து ஒரு லிட்டிகேஷனாக வருது, இல்லை ஒரு டவுட் வருது அப்படின்னும் போது அந்த ஃபேக்ட்ன்றது ஃபேக்ட் இன் இஷ்யூவாக மாறிடும். ஸோ இதுக்கான டெஃபினேஷன் அப்படின்றதும் நம்மளோட பிஎஸ்சியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபேக்ட் இன் இஷ்யூ இஸ் அ ஃபேக்ட் தட் டைரக்ட்லி அஃபெக்ட் த அவுட்கம் ஆஃப் த கேஸ். ஸோ ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸோட அவுட்கம்மை அஃபெக்ட் பண்ணுற விதமாக நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு ஃபேக்டாக இருந்தாலுமே அது வந்து ஒரு ஃபேக்ட் இன் இஷ்யூ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் அ மெயின் பாயிண்ட் ஆஃப் த டிஸ்பியூட் பிட்வீன் பார்ட்டிஸ் இன் அ சூட். ஸோ ஒரு பார்ட்டிஸ் வந்து ஒரு சிவில் ஷூட்னால ஒரு கோர்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த மெயினான விஷயம் அப்படின்றது தான் வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா டிட் ஏ காஸ்ட் பி டெத். ஸோ இது ஏ தான் வந்து பிஏ கொலை பண்ணாரா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து கோர்ட்டுக்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதுதான் வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சிவில் கேஸில் பார்க்கணும் அப்படின்னா டிட் ஏ அண்ட் பி என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட். ஸோ ஏ அண்ட் பி அப்படின்ற ஒரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் லாஸ்ட் ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் அப்படின்றது ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்றது உண்மையாமே இவங்க ரெண்டு பேரும் கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாங்களா, ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லிட்டிகேஷன் போகுது அப்படின்னா அதில் வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்றது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கான்ட்ராக்ட் இருக்குதா இல்லையா அப்படின்றது தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட்டுக்கும் ஃபேக்ட் இன் இஷ்யூக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ நடக்கிற விஷயங்கள், பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஃபேக்ட். அண்ட் ஒருவேளை அந்த ஃபேக்டில் ஒரு டவுட் இருந்தது, ஸோ அந்த ஃபேக்டை வச்சு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கோர்ட்டில் ஒரு லிட்டிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபேக்ட் தான் வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஸோ இந்த டெஃபினேஷன்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபர்தராக இந்த பாரதிய சாக்ஷி அதிநியம், அதாவது இந்த எவிடன்ஸ் ஆக்டை உங்களால் படித்து புரிஞ்சிக்க முடியும். அண்ட் அடுத்த டேர்ம் அப்படின்றது வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிலவெண்ட் ஃபேக்ட் ஆர் த ஃபேக்ட் தட் ஆர் லீகலி கனெக்டட் டு த கேஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ் அ ஃபேக்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்றது இந்த ஃபேக்ட் இன் இஷ்யூக்கு ரிலேட்டடாக அண்ட் கனெக்டடாக இருக்கிற மற்ற ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலவெண்ட் ஃபேக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஃபேக்ட் இன் இஷ்யூவை ப்ரூவோ இல்லை டிஸ்ப்ரூவோ பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஃபேக்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த
ரிலவெண்ட் ஃபேக்ட்ன்றது எக்ஸ்பிளைன் பண்ணும். எக்ஸ்பிளைன் அ ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஸோ மெயினான ஒரு ஃபேக்ட் இன் இஷ்யூவை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக வேறு ஒரு ஃபேக்ட் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட். அண்ட் வந்து ப்ரூவ் அண்ட் டிஸ்ப்ரூவ் அன் ஈவெண்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் அ கனெக்ஷன் பிட்வீன் த ஈவெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபேக்டை வந்து நம்ம வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்றது மாதிரி சொல்லுவோம். ஸோ இதோட மெயினான அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெல்ப்ஸ் த கோர்ட் இன் டிசைட் த கேஸ். ஸோ இந்த ஃபேக்ட் இல்லாமல் கோர்ட்டால் ஒரு ப்ராப்பரான டிசிஷனுக்கு வர முடியாது. ஸோ இதுக்கான எவிடன்ஸ்லாம் நமக்கு தேவை, இந்த ஃபேக்ட் ரிலேட்டடாக இருக்கிற எவிடன்ஸ்லாம். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஃபேக்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது ரிலேட்டடாக உள்ள ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம வந்து ஃபர்தராக செக்ஷன் 3 to 14 ஆஃப் பிஎஸ்சியில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த செக்ஷன் 3ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவிடன்ஸ் மே பி கிவன் ஆஃப் அ ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் ரிலவெண்ட் ஃபேக்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எவிடன்ஸ் அப்படின்றது ஒன்று ஃபேக்ட் இன் இஷ்யூக்கும் இல்லைனா வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட்டுக்கு மட்டும் தான் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்தராக படிக்கும்போது எவிடன்ஸ் மே பி கிவன் இன் எனி சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் அன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எவ்ரி ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் ரிலவெண்ட் ஃபேக்ட். அதாவது வந்து ஒரு விஷயங்களுக்கு நம்ம எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்க போகிற விஷயம் அப்படின்றது ஒன்று ஃபேக்ட் இன் இஷ்யூவாவோ இல்லைனா வந்து ரிலவெண்ட் ஃபேக்டாவோ இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது பட்சத்தில் மட்டும்தான் அது ரிலேட்டடாக இருக்கிற எவிடன்ஸை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 3ல சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பிளனேஷனில் நம்ம ஃபர்தராக படிக்கும்போது இப்போ நம்ம ஃபேக்ட் இல்லாத ஒரு விஷயத்துக்கோ இல்லை ஃபேக்ட் இன் இஷ்யூ இல்லாத ஒரு விஷயத்துக்கோ இல்லை ரிலவெண்ட் ஃபேக்டாக இல்லாத ஒரு விஷயத்துக்கோ நம்மளால் எவிடன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷனில் சொல்கிறாங்க. அண்ட் இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஸோ இதில் என்னென்னா ஏ இஸ் ட்ரைடு ஃபார் மர்டரிங் ஆஃப் அ பி பை பீட்டிங் இம் வித் அ கிளப் வித் இன்டென்ஷன் ஆஃப் காசிங் இஸ் டெத். அதாவது ஏன்ற ஒரு பர்சன் வந்து பீன்ற ஒரு பர்சனை வந்து ஒரு கிளப்பை வச்சு பீட் பண்ணுறாரு. ஸோ வந்து அவரோட இன்டென்ஷன் அப்படின்றது அவரை கொல்லணும் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல ஃபேக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பீட்டிங் ஏ பீட்ஸ் பி வித் அ கிளப். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது ஏ வந்து அடித்தாரா அப்படின்றது தான். அண்ட் தென் வந்து ஏ அடித்தது தான் வந்து பியோட இறப்புக்கு காரணமா அப்படின்றது அடுத்த ஃபேக்ட் இன் இஷ்யூ. அண்ட் தென் வந்து மூணாவது ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா ஏஸ் இன்டென்ஷன் டு காஸ் பி ஸ்டெத். அதாவது உண்மையாகவே வந்து பி அடிக்கிறது மூலிமா பி சாகணும் இல்லை பியை கில் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஏவோட இன்டென்ஷனா அப்படின்றது வந்து நம்மளோட மூணாவது ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற எவிடன்ஸை மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இது இல்லாத வேற ஒரு விஷயங்களுக்கு ப்ரூவ் பண்ணுற விதமாக நம்மளால் எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. ஒன்று ஃபேக்ட் இன் இஷ்யூவாக இருக்கணும் இல்லைனா வந்து ரிலவெண்ட் ஃபேக்டாக இருக்கணும். அண்ட் வந்து நீங்கள் அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் பிஏ படிக்கும்போது அக்யூஸ்ட் டஸ் நாட் பிரிங் வித் ஹிம் and have a readiness for the production at the time of hearing of a case a bond on which he relies. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிவில் சூட் நடக்குது. ஸோ அதில் வந்து ஏ அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் சைடில் சப்போர்ட் பண்ணுற விதமாக இருக்கிற ஒரு பாண்டை கொண்டு வரலை. ஸோ எவிடன்ஸ்லாம் அவரால் கொடுக்கல அந்த இயரிங்க்கு. ஸோ அடுத்த இயரிங்க்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொடுக்க முடியாது. ஸோ எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா வித் அதர்வைஸ் தென் இன் அக்கார்டன்ஸ் வித் த கண்டிஷன் ப்ரிஸ்கிரைப்டு இன் த சிபிசி. அதாவது அடுத்த இயரிங்க்கான ஃபேக்ட் இன் இஷ்யூ என்னவோ அது ரிலேட்டடாக இருக்கிற எவிடன்ஸை மட்டும் தான் அவர் அப்போ கொடுக்கணும். ஸோ முன்னாடி இருந்த ஃபேக்ட் இன் இஷ்யூவை இப்போ கொடுக்க முடியாது. ஸோ இந்த மேட்டருக்கு என்ன ஃபேக்ட் இன் இஷ்யூ அது ரிலேட்டாக என்ன ரிலேட்டட் ஃபேக்ட் இருக்குது, ஸோ அதுக்கான எவிடன்ஸை மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்கான எவிடன்ஸை நீங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 3. ஸோ எதுக்கெல்லாம் எவிடன்ஸ் கொடுக்கணும், எதுக்கெல்லாம் எவிடன்ஸ் கொடுக்க முடியாது, ஸோ எது வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூ, எது வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட். ஸோ இது மாதிரி கூட சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 3யோட அப்ஜெக்டிவ். ஸோ நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் செக்ஷன் 4, 5, 6 அண்ட் அது மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்ம செப்பரேட்டாக ஒரு இன்டெப்த் வீடியோ போட போகிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.